வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனது, அதாவது நிஃப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 24,292 ஓகேவா, 291. ஸோ அந்த 292 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் ஓப்பன் இன்னைக்கு. ஓப்பன் ஆகி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நம்ம வந்து கொடுத்துருந்தோம் நேற்றுக்கு வந்து நிஃப்டியினுடைய ப்ரிடிக்ஷனில் நம்ம கொடுத்துருப்போம். 24,300 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனது அந்த இடத்துல தான். ஓப்பன் ஆகி நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ அந்த சார்ட்டில் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன், உங்களுக்கு புரியும். சரி, இதாக இருக்கு இல்லையா, இதான் நிஃப்டியினுடைய ஓப்பன். அதாவது ஓப்பனாக நம்மளுடைய கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அப்படிங்கிறது வந்து 24,300. அந்த 24,300 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் போய் அதில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் வந்து ஒரு, அதாவது இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய ஒரு மல்டி டேனுடைய ஹை. ஓகேவா, இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கு. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் இன்றைக்கி இந்த ரேஞ்சில் தான் ஓடி முடிஞ்சிருக்கு. நான் இதில் நம்ம என்ன நடந்தது அன்றைக்கி அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே கால் சைடும் நமக்கு வந்து ஒரு ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது, புட் சைடும் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்துச்சு. அதை நான் எப்படி நம்ம வந்து இன்றைக்கி அதை ஃபில்ட்ரு பண்ணது அப்படிங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 24,300 கால் ப்ரீமியம் எடுப்போம். இதுதான் காலுடைய ப்ரீமியம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே இதோடைய ஓப்பன் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 ரூபா. ஸோ ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ் இது வந்து இது ஓப்பன் லைனு. ஒரு நிமிஷம், இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ், இது ஓப்பன் லைன். ஓப்பனுக்கு மேலே ஓகே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நம்மளுடைய ப்ரீமியம், அதாவது கால் ப்ரீமியம் இருக்குது. ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே. ஓகே, புட் ப்ரீமியம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா பாருங்கள். ஓகே, புட் ப்ரீமியம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே தான் இருக்குது நமக்கு. ஓகே, ஆனால் என்ன அப்படின்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, 1/4 மணி நேரம் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது. நம்ம 9:30 மணிக்கு நம்ம மார்க்கெட்டை பார்க்குறோம். மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது, ப்ரீமியம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, ப்ரீமியம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலுடைய ப்ரீமியமும் சரி, புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியமும் சரி, ரெண்டுமே ஓப்பனுக்கு மேலே இருக்குது. 1/4 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு 9:30, ஆமாம் 9:30 இந்த கேண்டில் முடிஞ்சிருது. 9:25, 9:30 இந்த கேண்டில் முடிஞ்சிருது. நமக்கு அடுத்த கேண்டில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டில் எல்லாமே. ஓகேவா, அப்போ ரெட் கேண்டில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பனுக்கு மேலே நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து புட் சைடு பார்க்கலாம். அதே சேம் டைமில் ஓப்பனுக்கு கீழே கால் ப்ரீமியத்தில் நமக்கு ஒரு கேண்டில் கீழே வரணும். இந்த ரெண்டும் வரணும். ஸோ இந்த ரெண்டும் சேம் டைமில் நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஏதாவது ஒன்று விட்டுட்டு நம்ம போவோம். அதாவது ஓப்பனுக்கு கீழே காலுடைய ப்ரீமியம் கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுக்கணும். நம்ம வந்து புட் சைடு பார்க்கலாம். அதே மாதிரி புட் சைடில் ஓப்பனுக்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் நடக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம கால் சைடு போகிறோன்னா ஓப்பனுக்கு கீழே ஒரு ரெட் சைட் கேண்டில் வந்து புட் ஆப்ஷனில் க்ளோசிங் கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு நடந்தது. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து கரெக்டாக எத்தனை மணின்னு பாருங்கள், 9:40. 9:40க்கு கரெக்டாக வந்து நமக்கு வந்து காலு அந்த ஓப்பனுக்கு கீழே புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. சரி, ஓப்பனுக்கு கீழே நல்லா பாருங்கள். ஓப்பனுக்கு கீழே அந்த வைவாப் அந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் லைன் இருக்கு இல்லையா, அதுக்கும் கீழே. ஓகே, இப்போ நம்ம வந்து காலுடைய ப்ரீமியம் எப்படி நமக்கு வந்ததுன்னு பார்க்கலாம். ஓகே, இதான் 9:40 கேண்டில் நமக்கு. ஸோ 9:40 கேண்டிலில் நமக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பண்ணிக்கணும். சாரி, அங்கே 9:40க்கு தான் கேண்டில் வந்து கீழே க்ளோசிங் கொடுக்கு. 9:40 கேண்டில் தான் நம்மளும் வந்து இங்கே புட்டுடைய ப்ரீமியத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம்.
புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு கீழே 9:40க்கு நம்ம க்ளோசிங் கொடுக்கு. அதே சேம் டைமில் காலுடைய ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே இங்கே இந்த கேண்டில் நமக்கு ஓப்பனுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் என்னென்னா நமக்கு காலுடைய ப்ரீமியம் வந்து மேலே வந்தாலும் புட்டுடைய ப்ரீமியம் கீழே க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வெயிட்டிங்கில் இருந்தது. ஸோ இந்த கேண்டில் இது க்ளோசிங் என்ன ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 89 ரூபா அதில் தான் நமக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து இது 89 ரூபா அப்படிங்கும்போது இதோட க்ளோசிங் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி ஆகினா கூட இதோட ஹை எவ்வளோன்னு பாருங்க, நமக்கு வந்து 130 ரூபா. ஓகே, நம்ம வந்து சிம்பிளாக அதாவது என்னென்னா ஒரு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்து ஓப்பனுடைய லைன் காலுடைய ப்ரீமியம் புட்டுடைய ப்ரீமியம் ரெண்டுமே ஓப்பன் ப்ரைஸ் எங்கே நம்ம ஓப்பன் ப்ரைஸ் லைன் போட்டு வைக்கிறோம். மார்க்கெட் இண்டெக்ஸ் எப்படி நமக்கு வந்து எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதுன்னு போது தான் இண்டெக்ஸ் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் ட்ரேட் ஆகுது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் கீழே தான் அந்த டைமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் 5 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. போயிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திருப்பி போனால் அது மேலே அந்த 24,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த டைமில் நமக்கு கால் என்ட்ரி கிடச்சிது. கால் என்ட்ரி கிடச்ச உடனே நம்ம வந்து அடுத்த செகண்ட் என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிடணும். ஸோ இதுதான் நம்மளோட இது. நம்ம அப்படி எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ளே போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ பாயிண்ட் உங்களால் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வர்றது தான் நமக்கு எப்போவுமே சேஃபாக இருக்கும். ஆப்ஷன் சைடில் நம்ம பையிங்கில் இருக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நமக்கு ஆப்ஷனுடைய ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.